கைஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் டைமில் இருக்கு. நான் ப்ரிப்பில் இருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மசாலாஸ் ரொம்ப மசாலாவே போட மாட்டேன். என்னென்ன இருக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து மஞ்சள் தூள், உப்பு, லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போடுவாங்க சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, அவ்வளோதான். மற்றபடி கரம் மசாலாலாம் எதுவுமே இருக்காது. மசாலாஸை அப்படியே இப்படி போய் ஒருத்தர் எடுத்துருங்க. இது வந்து அளவு என்னன்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க. அது கேட்போம். ஏய் அது ஒர்க் ஆகாது, சாமி சிற்பழிவு போறாரு. தேவையான அளவு மச்சம் சொல்லு. அசிங்கமா கேட்பாங்க என்ன அப்புறம் பொண்ணா சொல்லி தொலை. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க. என்ன அளவு இதுதான் பண்ணவே தெரியாது. எவ்வளவு போறேன்னு சொல்லி தொலையடி. நானே சொல்றேன். சொல்லுவாங்க கேளுங்க. 250 கிராம் சிக்கன், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி தூள், அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் மிளகு தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். மிளகு தூள் மட்டும் லாஸ்டா போட்டுக்கோங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 2 பேரும் வேலைக்கு போறதுனால அதெல்லாம் உனக்கு கேட்கல. நாங்க சொல்லுவோம், கேட்கல நாங்க சொல்லுவோம். எவ்வளவு நாள் வைக்கணும் அது சொல்லு. எவ்வளவு நாள் வேக வைக்கணும் அது சொல்லு. ஸ்லோவா மூடி வச்சிருக்க. ஸ்லோவா மூடி வச்சுட்டு எவ்வளவு நாள் ஸ்லோவா வைக்கணும் அது சொல்லு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கொஞ்சம் வெந்துச்சான்னு பார்த்து ஸ்பீட் பண்ணிட்டு அப்புறம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஸ்பீட் பண்ணிட்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு. 10 மினிட்ஸ் ஆகும் மொத்தம். செஞ்சு முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் தான் இது ரெசிபி. சரிங்களா? செஞ்சு முடிச்சு லாஸ்டா காமிக்கிறோம். பை குத்தி பாத்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா சிக்கன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இதை ஸ்பீடா வச்சுட்டு அப்படியே வெந்த அப்புறம் தண்ணி எல்லாம் சுண்டும் போது கடைசியா பெப்பர் தூளை கொஞ்சம் எடுத்து கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். தண்ணி ஃபுல்லா சுண்டின அப்புறம் இந்த மாதிரி லாஸ்டா பெப்பரை போட்டு சூப்பரா இருக்கு, சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி சொல்றீங்க மறக்காம. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.